காட்டுக்குள்ள ஒத்தையில நிக்கிறீங்க. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, தெரிஞ்சு இததானே செய்யப்படுது, தெரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன சொல்ல வைக்கமாகுதே, சொல்ல வைக்கமாகுதே என்னும் மனமில்லை, பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளையாகி சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா ஊர் உலகம் சொல்லும், இந்த பொம்பளை பிள்ளை குச்சிக்குள்ள உட்கார்ந்ததும் தெரியல, புருஷன் கட்டிட்டு போனதும் தெரியல அப்படின்னு நரம்புலாக்கு அதையும் பேசும். கொஞ்ச நாள் சம்பாரிச்சு கொடுத்துட்டு அம்மா அப்பா தோது போல நம்மளுக்கு கல்யாணம் முடிக்கட்டும் அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இவ என்ன நேரத்துல உட்கார்ந்தால குச்சிக்குள்ள ஒரு வய சீண்டல அப்படிம்பாங்க. நரம்புலாம் நாக்கு 4 பேரும் செய்யும். ஆகையினால எனக்கு மனம் ஆகிறத பத்தி நானும் யோசிக்கல, அவங்களும் அதை நினைக்கல. அதனால உங்களுக்கு சொல்லிட்டு கல்யாணம் ஆகல, மிக்க சந்தோஷம். எப்ப பார்த்தாலும் போறதுலயே குறியா இருக்கீங்க. இங்க பாருங்க, இருட்டா ஆயிடுச்சுங்க, நான் போகணுங்க. எங்க இப்போ சிங்கம் வந்துச்சு, அடுத்து புலி வரும், அப்புறம் குரங்கு வரும், அப்புறம் இருங்க. எது வந்தா என்ன, சிங்கத்தையே அடக்கிருக்கேன் நானு. அப்புறம் புலி வருது, சிங்கம் வருது, குரங்கு வருதுன்னா அதெல்லாம் அடக்க முடியாத நானு. அதானே, அதுக்குன்னு நான் உங்க கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்க முடியும். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, நீங்க கேங்க உங்களை பத்தின விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. சரி, நீங்களும் உங்க தோழிமார்கள் வரணும், கல்யாணம் எனக்கு என் நண்பன் வரணும். கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லிட்டேன். என்னங்க பிரச்சனை? விடுங்க, கல்யாணம் முடிக்கல. சரி, கல்யாணம் முடிக்கல. உங்களுக்கு ஏதாவது அப்படி இப்படி என்னங்க அப்படி இப்படி யாரு மேல அறிவு இருக்காவது மூளை இருக்குதா அப்படின்னு கேட்க வரையில இன்பமணி தந்தது சந்தோஷம், இன்பமணி தந்தது சந்தோஷம், தாரணையில் ராஜமைந்த தாரணையில் ராஜமைந்த யாரி மீது நேசம், இன்பமணி தந்தது சந்தோஷம், தாரணையில் ராஜமைந்த யாரி மீது நேசம். ஆடு நனையுதுன்னு ஓனாயி அழுதுச்சான். நான் கல்யாணம் பண்ண உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் பாருங்க. கல்யாணம் பண்ணாம நான் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? சும்மா தெரிஞ்சுக்க, கையில உன் இன்பம் வழி தந்தது சந்தோஷம் அப்படின்னு பாடுறீங்களே, சரி ஏன் நீங்க சந்தோஷப்படணும்? இல்லங்க, நீங்க ஒரு மன்னனுடைய மக, சரி நான் ஒரு மன்னனுடைய மகன். இப்ப 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள நம்ம சந்திச்சிட்டோம். எனக்கு என்னமோ அதனால இங்கே சோறாக்கி விளையாடலாம். உங்களை பார்த்ததுல இருந்து எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, இப்ப நான் உங்களை சிங்கத்துல இருந்து காப்பாற்றேன். ஐயோ, நீங்க இதே சொல்லாதீங்க. எனக்கு நீங்க அந்த சிங்கம், ஐயோ அத நீங்க நினைச்சு பாக்குறீங்களா இல்லையா? விடுங்க, நினைச்சிட்டேங்க, விடுங்க. அதுக்காக சொல்லுங்க. நான் சொல்றேன், இருங்க. சொல்லுங்க. ஏன் இப்படி அவசரப்பட்டு சிங்கம் இந்த பேரை கேட்டாலுமே எனக்கு இப்படியே கொலையே ஆடுது. அதனால இன்னும் மனம் இல்லையே, அழகிய சலமா போரி தூய்மை செய்த மைந்த வந்து, சலமா போரி தூய்மை செய்த மைந்த வந்து, சத்தியவான் என்பது நம்மளை மதே, சத்தியவான் என்பது நம்மளை மதே. சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொன்ன பொண்ணே? என்னங்க நான் என்ன சொன்னேன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லல? நான் எதுவுமே சொல்லலையே. சொல்லிட்டேனா? ஆமா. எப்படி சொன்னேன்? சத்தியவான் இல்லையேங்க. நான் தாங்க சத்தியவான். ஆனா அவனா ஈனா ஈயனா இதத்தாங்க நான் சொன்னேன். அப்படியா? ஆனா நான் என்னோட பேருங்க அது. நான் தான் சத்தியவான். இதை எத்தனை பேர் இந்த மாதிரி நான் தான் கிளம்பி வந்திருக்கீங்க? ஏங்க என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா?
நீங்க சத்தியவனை பாத்திருக்கீங்களா? அவரை நான் ஓவியத்துல பாத்திருக்கேங்க. ஓவியத்துல பாத்தீங்களா? ஆமா. ஓவியத்துல நல்லா பாத்தீங்களா? நல்லா தாங்க பாத்திருப்பேன். அரசு முத்திரை பதித்த கணையாளி மோதிரம் போட்டிருப்பாரு. அரசு முத்திரை பதித்த கணையாளி மோதிரம் போட்டிருப்பாரு. போட்டிருந்தாரா? அவர் போட்டிருந்தாரு. நான் அதை ஓவியத்துல பாத்திருக்கேன். நேரா பார்த்தது இல்ல. பாத்திருக்கீங்கல்ல? பாத்திருக்கேங்க. நேரா பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியும்ல? கண்டிப்பா தெரியும். இதோவா? ஆமா. நீங்க தானா? அப்படியா? 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 ஆனந்தமே போலே. அப்படியா? அப்படியா? ஆனந்தமே போலே. ஆனந்தத்துக்கு எதிர்கொலை ஆசை வந்தாலே. ஆனந்தத்துக்கு எதிர்கொலை ஆசை வந்தாலே. அன்பு கொண்டவர்களுக்கு இன்பம் இல்லாதே. அன்பு கொண்டவர்களுக்கு இன்பம் இல்லாதே. அன்புமே மிக்க ஒரு புத்தம் தாயிலே. அன்பாச்சரிவை நான் இந்த ஆழ்வர்களே நான் ஆனால் போகும் இத பாருங்க. சொல்லுங்க. இவ்வளவு ஆசை மனசுல வைத்துக் கொண்டுதான் எங்கே இருந்தீங்களா? பாத்தீங்களா? இறைவன் நம்மளை எங்க ஒண்ணு சேர்த்திருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலேயே சொல்றீங்க. ஆனா உங்களைத்தான் நீங்க தான் ஓவியத்துல பார்த்தது எனக்கு முன்பே தெரிஞ்சிருந்தா என்ன நீங்க எப்படி சோதிக்கலாமா? அந்த ஒரு என்ன, அந்த ஒரு என்ன, அது என்ன, இது ஒரு என்ன அப்படின்னு கேட்டு இப்படி பண்ணலாமா? நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கலாம்ல நான் தான் அப்படின்னு. ஏங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதை எப்படி நான் தான் சொல்ல முடியும்? அதனால உங்க மேல உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும், உங்களோட பழகணும், உங்க கூடவே வாழணும் அப்படின்ற ஒத்த கல்ல நான் நின்னுகிட்டு இருந்தேன். அதனால அதை எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படி சொல்லணும்? மாணிக்க தேரில் மரகத கலசம் எண்ணுவதென்ன? மாணிக்க தேரில் மரகத கலசம் எண்ணுவதென்ன? என்ன மன்முகம் கனவில் வந்தது, மங்கை நதி உடலில் வந்தது. மாணிக்க தேரில் மரகத கலசம் எண்ணுவதென்ன? என்ன மன்முகம் கனவில் வந்தது, மங்கை நதி உடலில் வந்தது. ராணி உந்தன் மேனி என்ன, ராஜவீதி தோட்டம் தானோ? ராணி உந்தன் மேனி என்ன, ராஜவீதி தோட்டம் தானோ? கேள்வி கேட்கும் மன்னனே, தேவன் கோவில் தோட்டம் தானோ? கேள்வி கேட்கும் மன்னனே, தேவன் கோவில் தோட்டம் தானோ? மாணிக்க தேரில் மரகத கலசம் எண்ணுவதென்ன? என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது, மங்கை நதி உடலில் வந்தது. இலைகளிலாடும் தனியாட்டம் ஆகாயின் தோட்டம். மாணிக்க தேரில் மரகத கலசம் எண்ணுவதென்ன? என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது, மங்கை நதி உடலில் வந்தது. மங்கை நதி உடலில் வந்தது. ராணி உந்தன் மேனி என்ன, ராஜவீதி தோட்டம் தானோ? தேவன் கோவில் தோட்டம்